வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஒரே கையெழுத்தில் தீர்ப்பதாக கூறப்பட்ட பிரச்சனைகள் ஒரு வருடத்திற்கு பிறகும் தீர்க்கப்படவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சனம். மாகாண சபை தேர்தலை வெகு விரைவில் நடத்துங்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்திடம் வலியுறுத்தல். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு தமிழ் பிரதிநிதிகள் மௌனம் காத்தமை தொடர்பாக முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் துரைரட்னம் கேள்வி. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது சொத்து விவரங்களை முழுமையாக அறிவிக்காவிட்டால் எதிர்காலத்தில் அவர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஒரே கையெழுத்தில் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் ஒரு வருடம் கடந்தும் எந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். அனுராதபுரம் விலாஞ்சியாவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் உரையாற்றிய அவர், விவசாயிகள் யானை மனித மோதல், பயிர் சேதம், அறுவடை விலையின்மை போன்ற நெருக்கடிகளால் இன்னமும் தப்பித்து வருகின்றதாக கூறினார். இழப்பீடு வழங்கப்படாததும் வீடுகளில் குவிந்து கிடக்கும் விளைபொருட்களும் விவசாயிகளின் நிலைமையை மோசமாக்கியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். 60 தொடக்கம் 70 ஆண்டுகளாக மக்கள் வாழ்ந்து வந்த காணிகள் அரசியல் காரணங்களுக்காக அபகரிக்கப்படுவதாகவும் அமைச்சர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முன்வரவில்லை என்றும் சஜித் பிரேமதாச விமர்சனம் வெளியிட்டுள்ளார். ஆளும் தரப்பு கூட்டங்களில் பொதுமக்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று அழுத்தம் கொடுத்தாலும் நாம் மக்களிடம் சென்று அவர்களின் பிரச்சனைகளை கேட்டு குரல் கொடுக்கின்றோம் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். சேவை செய்வதை அரசியல் ஆக்குகின்றார்கள் என்று எம்மீது விமர்சனங்கள் வந்தாலும் விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய அனைத்தையும் செய்வோம் என்றும் சஜித் பிரேமதாச உறுதியளித்தார். அரசியலை தவிர வேறு வருமானமற்ற ஜேவிபி எவ்வாறு கோடிக்கணக்கான சொத்துக்களை குவித்துள்ளது, மக்களை ஏமாற்றி வந்த இவர்களின் உண்மையான முகம் வெளிப்பட்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமித்த திசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். வியாழக்கிழமை கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் மாநாட்டொன்றில் அவர் மேலும் கூறியதாவது, ஆளும் தரப்பினர் சொத்து விவரங்கள் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் ஜேவிபி பற்றிய உண்மையினை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தோம். தங்களை வறுமையில் இருப்பதாக கூறிய இவர்கள் புதிய ஆடைகளுக்கு பணமில்லை என்று கூட சொன்னார்கள். ஆனால் இன்று வெளிவந்த சொத்து விவரங்கள் அவர்களை மக்கள் எவ்வளவு மோசமாக ஏமாற்றி உள்ளனர் என்பதனை நிரூபிக்கின்றார்கள். அமைச்சர்களின் சம்பளம் திரைசேரியில் மீதமில்லை. அது ஜேவிபி கட்சியின் நிதியத்தில் சேர்க்கப்படுகின்றது. இதற்கு மேல் அவர்களுக்கு வேறு வழிகளில் பெரிய வருமானங்கள் உள்ளன. எந்த தொழிலும் செய்யாத இவர்களிடம் கோடிக்கணக்கான சொத்துக்கள் எப்படி சேர்ந்தது என்பது மக்களுக்கு புரிய வேண்டியது அவசியம். மக்கள் மாகாண சபை தேர்தலில் இவர்களுக்கு உரிய பதிலை வழங்குவார்கள். எனவே அரசாங்கம் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும். எமது கட்சியும் தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. இந்த நேரத்தில் மக்களின் தீர்ப்பின் மூலம் மாற்றத்தை உருவாக்குவோம் என்றார். ஐக்கிய தேசிய கட்சி எடுத்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்தவர்களுக்கான அங்கத்துவ தடையை நீக்கும் தீர்மானம் இரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவை மேலும் பலப்படுத்தும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு எடுத்த தீர்மானம் குறித்து அவர் கூறுகையில், இந்த முடிவு எமக்கு சவாலானதான ஒன்றல்ல, மாறாக ஒற்றுமையுடன் செயற்பட எமது தீர்மானத்திற்கு ஊக்கமளிக்கின்றது. நாம் ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களாக உள்ளோம். எனவே ஐக்கிய தேசிய கட்சி அங்கத்துவம் எமக்கு பிரச்சனை அல்ல. ஐக்கிய தேசிய கட்சி எமது சகோதரத்துவ கட்சியாகும். கொள்கை ரீதியான சில முரண்பாடுகளினால் தான் நாங்கள் பிரிந்து ஐக்கிய மக்கள் சக்தியினை அமைத்தோம். ஆனால் இரு கட்சிகளின் இலக்கு ஒன்றே, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வருவது. அதற்காக ஒரே நோக்கம் கொண்ட கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். ஜனநாயகத்தை பாதுகாக்க நாம் ஏற்கனவே ஒன்றிணைந்துள்ளோம். எதிர்கால அரசியல் ஒத்துழைப்புக்கான தீர்மானங்களை அதன்படி எடுப்போம். இந்த சூழலில் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்புரிமை தொடர்பான கேள்வி தேவையற்றது. எமது செயற்பாடுகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் அடிப்படையில் தான் தொடரும். அரசாங்கம் தற்போது எடுத்து செல்லும் பாதை மக்களுக்கு ஏமாற்றத்தை தருகின்றது. அடக்குமுறைகளை விட்டு பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதிலேயே கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். வறுமையை முன்னிறுத்தி மக்களிடம் பாடல் பாடி வந்த மக்கள் விடுதலை முன்னணியினர் இன்று தனவந்தர்களாக மாறியுள்ளனர். எந்த ஒரு தொழிலுமின்றி முழுநேர அரசியலில் ஈடுபட்ட இவர்களுக்கு நாடு 76 ஆண்டுகளாக சாபத்தை அனுபவித்ததாக சொல்ல எந்த தார்மீக உரிமையும் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் மேலும் கூறுகையில், சிலர் தங்கள் ஆட்சியில் இருப்பதால் தான் அரசியல்வாதிகளின் சொத்து விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்டதாக கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் 2023ஆம் ஆண்டு எமது அரசாங்கம் அறிமுகப்படுத்திய சட்டத்தின் மூலமே இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்டது. ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவையில் நீண்ட கலந்தாலோசனையின் பின்னரேயே இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதன்படி நாங்கள் எமது சொத்து விவரங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தோம். தற்போது அவை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்டு அதன் இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. எனவே இது தற்போதைய அரசாங்கத்தின் சாதனை என்று கூறுவது உண்மைக்கு புறம்பானது. ஆனால் வெளியான சொத்து விவரங்கள் தற்போது பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன.
வாழ்நாள் முழுவதும் அரசியல் தவிர வேறு எந்த தொழிலும் செய்யாத அமைச்சர் வசந்த சமரசிங்க போன்றோரின் சொத்து மதிப்பு பல கோடிகளை எட்டியுள்ளது. 76 ஆண்டுகள் சாபம் என்று கூறியவர்களே அந்த காலத்தில் அரசியல் ஊடாக கோடிக்கணக்கான சொத்துக்களை குவித்துள்ளனர். மக்களின் வறுமைக்காக குரல் கொடுத்தவர்கள் என்று செல்வந்தர்களாக இருப்பது எமக்கு ஆச்சரியத்தை தருகின்றது. எனவே இனி நாடு 76 ஆண்டுகளாக சீரழிந்தது என்று கூறுவதை நிறுத்த வேண்டும் என்றார். முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத்தின் சில்வா யுத்தத்தை முடித்து படுகொலைகளை நிறுத்திய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அரசாங்கம் ஏன் பழிவாங்க முயற்சிக்கிறது என்று கேள்வி எழுப்பியதோடு அதை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தங்காலை கால்டன் இல்லத்திற்கு நேற்று சென்றிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு அவர் கூறுகையில், மஹிந்த ராஜபக்ச 70ஆம் ஆண்டு முதல் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வான பின்னர் சட்டபூர்வமாக அதிபர் திணைக்களத்தில் பணியாற்றினார். அன்றிலிருந்து இன்று வரை அவர் என் நெருங்கிய நண்பர். அவரது அரசியல் பயணத்தில் நான் அருகில் இருந்திருந்தேன். அரசு உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அவரை வெளியேற்றிய முயற்சிக்கு எதிராக கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்த தங்காலைக்கு வந்தேன் என்று கூறினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மக்கள் விடுதலை முன்னணியின் இளைஞர்களின் படுகொலைக்கு எதிராக கதிர்காமத்திற்கு பேரணியாக சென்றார். ஆனால் இன்று அதே மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கம் அவரை பழிவாங்கியுள்ளது. இறுதி காலத்தில் அவர் நிம்மதியாக இருக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்கா மீது புலிகள் அமைப்பு தாக்குதல் நடத்திய போது அவர் தன்னை பாதுகாத்தார். தற்போது உடல்நிலை குறைபாடால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவரையும் அரசாங்கம் வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளது. யுத்தத்தை முடித்து படுகொலைகளை நிறுத்திய மஹிந்த ராஜபக்சவை எதிர்த்து பழிவாங்கும் எண்ணத்தினை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பட்டதாரிகள் 5 ஆண்டுகளாக பாடசாலைகளில் ஆசிரியர்களாக பணியாற்றினாலும் அவர்கள் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜாசகர தெரிவித்துள்ளார். இதற்கான தீர்வை அரசாங்கம் உடனடியாக வழங்காவிட்டால் சத்தியாகிரக போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார். கொழும்பு புறக்கோட்டை புகையிரத நிலைய வளாகத்தில் வியாழக்கிழமை சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு பட்டதாரிகளை சந்தித்து கலந்துரையாடிய பின்னரே அவர் ஊடகங்களுக்கு கூறுகையில், கடந்த காலங்களில் இந்த பட்டதாரிகளின் நியமன உரிமைக்காக நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்து நான் சட்டத்தரணியாக செயல்பட்டிருந்தேன். அப்போதைய கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தவின் காலத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக காணப்பட்ட பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் பெற 25 வயது எல்லையினை 45ஆக உயர்ப்பதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டது. அதற்கமைய நீதிமன்றமும் 45 வயது வரை நியமனத்தை வழங்குமாறு தீர்ப்பு வழங்கியது. பெரும்பாலான பட்டதாரிகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் பாடசாலைகளில் பாட நேரங்களை வழங்கி சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேலாக கற்பித்துள்ளார்கள். அவர்கள் கற்பித்த மாணவர்கள் ஆசிரியர்களாக நியமனம் பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை அவர்களுக்கு நியமனம் வழங்கப்படவில்லை. இது முற்றிலும் மனித உரிமை மீறலாகும். 2 வாரங்களாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். 18ஆம் தேதி அவர்கள் ஜனாதிபதியை சந்திக்க சென்ற போதும் அனுமதி வழங்கப்படவில்லை. கல்வி அமைச்சும் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளையும் நடத்தவில்லை. அரசாங்கம் விரும்பினால் 16,000 பேருக்கு நியமனங்களை வழங்க முடியும். காரணம், அனைத்து மாகாணங்களிலும் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது. மீண்டும் போட்டி பரீட்சை நடத்துவதற்கான தேவைகள் இல்லை. இலகுவாக தீர்க்கக்கூடிய பிரச்சனையை அரசாங்கம் இன்னமும் தீர்க்கவில்லை. இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் சத்தியாகிரகம் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு முன்னேறும் என்று அவர் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது சொத்து விவரங்களை முழுமையாக அறிவிக்காவிட்டால் எதிர்காலத்தில் அவர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடல் தொழில் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இது குறித்து கூறுகையில், நாட்டில் உள்ள அனைத்து அரசாங்க அதிகாரிகளும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் சொத்து மற்றும் பொறுப்புகளின் விவரங்களை லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது நியாயமான அரசியல் செயல்முறையாகும் மற்றும் பொதுமக்களிடையேயும் வெளிப்படையாக இருக்க வேண்டும். ஜனாதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் நாமல் ராஜபக்ச தங்களின் சொத்து விவரங்களை சமர்ப்பித்துள்ளார்கள். ஆனால் நாமல் ராஜபக்ச சமர்ப்பித்த தகவல்கள் சிலர் கருதும் போல் உண்மைக்கு முரணாக அல்லது போலியானதாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த போலியான சொத்து விவரங்களுக்காக எதிராக இலங்கை சட்டம் முறையாக செயல்பட்டு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இது நாட்டில் அரசியல் பொறுப்பு துறையினை நிலைநாட்டும் ஒரு நடவடிக்கை என்றும் நான் உறுதியாக வலியுறுத்துகிறேன் என்று அவர் கூறினார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் ஏன் மௌனம் காக்க வேண்டும் என்று முன்னாள் கிழக்கு மாகாண சபையின் உறுப்பினர் ரா துரைரட்னம் கேள்வி எழுப்பியுள்ளார். மட்டக்களப்பு இபிஆர்எல்எஃப் கட்சி காரியாலயத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அவர் இது குறித்து குறிப்பிடுகையில், முந்தைய ஜனாதிபதிகள் சிறப்புரிமைகளின் கீழ் மக்களின் வரிப்பணத்தை பயன்படுத்தி சுகபோக வாழ்க்கையில் வாழ்வதனை தடுக்கும் பிரேரணை நாடாளுமன்றத்தில் அதிக வாக்குகளால் வெற்றி பெற்றுள்ளது. இதோடு வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்திய தமிழ் மக்களுக்கு கடந்த கால முன்னாள் ஜனாதிபதிகள் இனப்படுகொலை சம்பந்தமாக நியாயம் இதுவரை வழங்கப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிரான பிரேரணை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் போது அதை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்பது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளின் கடமையாகும். ஆனால் சிறுபான்மை கட்சிகளுக்கு சேர்ந்து தமிழ் பிரதிநிதிகள் ஏன் மௌனம் காக்க வேண்டும் என்பது வடக்கு, கிழக்கு மற்றும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடையே மிகுந்த கேள்வியாக உள்ளதாகும். எனவே தமிழ் பிரதிநிதிகள் தகுந்த விளக்கம் தர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.